கட்டுறாங்களோ அவங்க தான் சோலார் போடுறாங்க. ரஃப்லி ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2900 மாதத்துக்கு ஆவரேஜாக சேவ் ஆகும். ரொம்ப எளிமையாக இருக்கார். பவுன் செட்ஸ் வரணும் கூட 2 கன்மேனாவது வந்திருக்கணும். தள்ளு விலகு விலகு சப்புடி இடிப்பிடுவேன் அப்படின்னு இருப்பாங்க. எங்கள் அம்மா என்னை கடைக்கு அனுப்புகிறப்ப 10 பொருள் சொல்லி விடுவாங்க. நான் அதை சொல்லிக்கிட்டே ஓடுவேன். கால்நாக்கரைப்பட்டி, கால்நாத்திப்பட்டி, நிறைய பணம் கட்டிக்கிட்டு இருந்தோம். சோலார் போட்ட பிறகு நீ பாதிக்கு மேலே அதில் குறைஞ்சிருக்கிறது நான் அனுபவிச்ச ஒரு உண்மையான ஒரு செய்திங்க. நம்மளே நமக்கான மின்சாரத்தை எப்படி தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக விரிவாக எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம கூட 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இவரை நல்லாவே தெரியும். சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை வரைக்கும் எல்லாத்துலேயுமே உங்களோட பரிச்சயமான நபர், சிறந்த பேச்சாளர், நடிகர், கலைமாமணி, பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியோட நாயகர்னு சொல்லலாம், டார்லிங் நிறுவனத்தோட இயக்குனர் நவராஜ முருகன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ அவங்களோட கவனம் சோலார் பக்கம் திரும்பி இருக்கு. நான் அவர்கிட்ட பேசும்போது ஏன் சோலார் அப்படின்னு கேட்டப்போ, பிரதமர் ஒரு அழகான திட்டத்தை அறிவிச்சிருக்காரு, அது மக்கள்கிட்ட போய் சேரல, அதை நாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாணயம் விகடனும் சேர்ந்து அந்த பயணத்தில் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறதுல நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம், பெருமையாக உணர்கிறோம். நவராஜ முருகன் சார் அவர்களை மேடைக்கலை பேசும்போது சொன்னாங்க விகடன் குரூப்பில் சார் வீட்டிலே சோலார் போட்டுக்கிறாரு அப்படின்ட்டு. பரவாயில்ல, அப்போ இருக்கையிலே பெஸ்ட் ஐடியல் சாய்ஸ் தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். இப்போது சோலார் பற்றி பார்ப்போம். சோலார் என்னன்னு சொன்னால், நாங்கள் சோலார் பிஸ்னஸ்க்கு ஒரு வருஷம் ஆச்சு. ப்ராக்டிக்கலாக எப்படின்னு சொன்னால், அந்த சோலார் பிஸ்னஸ் நாங்கள் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, திடீர்னு ஒரு நாள் எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. சமயத்தில் ஒரு சில நண்பர்கள், ஒரு சில கான்டாக்ட் நம்ம லைஃப்பை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கின்றதுக்கு நான் சொல்ல போகிறது ஒரு சின்ன உதாரணம். அவர் கூப்பிட்டு அவர் என் ஃப்ரெண்டு, அப்போ ரொம்ப யங்ஸ்டர் அஃப்கோர்ஸ், சொன்னார், சார் நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு. என்ன விஷயம்ப்பா, என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கி சோலார் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கோம். உத்தரப்பிரதேசில் இந்த வருஷம் நாங்கள் 1000 கோடிக்கு நாங்கள் சோலார் பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்தது. என்னென்னா எலக்ட்ரானிக்ஸில் அவர் எங்களை பாதி கூட இல்லை. அப்போ நீ உத்தரப்பிரதேசில் நீயே ஒரு 1000 கோடினா, அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் 1000 கோடி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது சோலார் பற்றி. ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுட்டு நேராக கிளம்பி டெல்லிக்கு போனேன். அப்போ தான் அந்த சோலார் பிஸ்னஸ் எப்படி இருக்குது என்ன என்று அப்போ அவர் எனக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. என்னென்னா 2024 பிப்ரவரி மாதம் மோடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருனாக்கா, மோடிஜியோட அனௌன்ஸ்மெண்ட் இந்தியாவில் 1 கோடி வீட்டுக்கு நான் இலவச மின்சாரம் கொடுக்க போகிறேன்றது. வழக்கமாக நம்ம 1 கோடி வீட்டுக்கு இலவச மின்சாரம் நம்ம என்ன நினைப்போம், கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இந்த மாதிரிலாம் இலவசம் மின்சாரம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்போம்னா, நார்மலாக நினைக்கிறது, இருக்கிற ஏழைப்பாளையங்க வீட்டுங்களுக்கெல்லாம் ஏதோ பண்ண போகிறாங்க போலுக்கு, 300 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க போலுக்கு, ஏதோ ஒன்று சோலார் பண்ண போகிறோன்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் அது சோலார் மூலமாக தான் பண்ணுவோன்றாங்க. அதுக்கு மானியம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. 78,000 அரசாங்க மானியம். நம்ம மைண்ட் வாய்ஸ் அடுத்து எங்கே நிற்கும், 78,000 அரசு மானியமா, அப்போ எந்தெந்த டேபிளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இது அடுத்த கேள்வி. இப்படிலாம் இருக்கும். இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. ஏடா 1 கோடி வீட்டுக்கு சோலார் போடுறதுனா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு. அப்போ தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் ஆச்சு, அதில் 10% 1 லட்சம் ஆச்சு, 2 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ எத்தனாயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ், இல்லை எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இந்த சோலார் பிஸ்னஸ் நம்ம எப்படி வருது அப்படின்னு யோசித்தேன். நடக்கிறது என்னென்னா, சோலார் யார் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ராக்டிக்கலாக இருக்கையிலே ஹையஸ்ட் இபி பில் யார் கட்டுறாங்களோ அவங்க தான் சோலார் போடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி மட்டும் உங்களுக்கு தெரியும், முதல் 100 யூனிட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, 0. அடுத்த 100 யூனிட்டுக்கு 2 ரூபா 50 பைசா, நீங்கள் 235 ரூபா கட்டினா போகிறோம். அடுத்த 201லேருந்து 400க்கு 4 ரூபா 70 பைசா, அடுத்த 6 ரூபா 40 பைசா, 8 ரூபா 40 பைசா, 10.40, 11.40, 11.55 நிற்கிது டாப் மோஸ்ட் ஸ்லாபில். நான் எங்கே இருந்தேன்னா, நான் கடைசியாக பார்த்தேன், நான் ஈவியில் எவ்வளோ கட்டியிருக்கேன்னா 11 ரூபா 55 பைசா. எவ்வளோ கட்டினேன்னா 28,000 கட்டிட்டு இருந்தேன். 28,000 எவ்ரி 2 months நான் கட்டிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டில் 4 பெட்ரூம் இருக்குது, எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு 2 பசங்களுக்கு, எல்லாம் சேர்த்து 4 வாட்டர் ஹீட்ரு, மொத்தத்தில் 28,000 கட்டிகிட்டு இருந்தேன். கடைசியாக இப்போ நான் எவ்வளோ கட்டிட்டுருக்கேன்னா 1000 ரூபாய்க்கு கீழே கட்டிகிட்ருக்கிறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த சோலார் ஸ்கீமில் யார் சோலார் போடுறான்னு பார்த்தனைக்கு ஏழைப்பாளையங்க இல்லை. இந்த சப்சிடி யாருக்கு போகுது, இருக்கையிலே ஹை எனர்ஜி கன்சம்ஷன் யாரெல்லாம் பவரை நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் இந்த சோலாருக்கு உள்ளே வர்றாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் இன்றைக்கி 2 மாதத்துக்கு ஒரு 3000க்கு மேலே ஈபிக்கு பில்லு கட்டுறீங்களா,
ஏன்னா எனக்கு தெரியும் அது கெட்ட போய் தான் நீங்கள் எல்லோரும் உள்ளே உட்காந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி தான் ஃபில்டர் பண்ணி உங்களை கூப்பிட்ருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாருமே கட்டுவீங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை யாரெல்லாம் வந்து 3000க்கு மேலே பில்லு கட்டுறாங்களோ, ப்ரொவைடர் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால், ஒரு சொந்த வீடு இருக்கணும். நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2, 3000க்கு மேலே பில் கட்டுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த சோலார் திட்டம் உகந்தது. ஏன்னா 78,000 சப்சிடி இருக்குது. அந்த சப்சிடி வந்து சொந்த வீட்டுக்கு தான் கொடுக்குறாங்க, வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அரசாங்கம். வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கவங்க சோலார் போட்டுக்கலாம், ஆனால் நீங்களாக போட்டுக்கணும், சப்சிடி வராது. இல்லையா உங்கள் வீட்டு ஓனர் கூட நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டு அது மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் பண்ணலாம், அதர்வைஸ் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்கிறது சொந்த வீடு இருக்கணும், ஒரு சொந்த வீடு இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. மற்றபடி மினிமம் ஒரு 3000 EB பில்ன்றது நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 3000க்கு மேலே இருந்த அன்றைக்கி தான் இட் மேக்ஸ் எக்கனாமிக் சென்ஸ். மாதம் ஒரு 1500 மேலே இருந்த அன்றைக்கி இட் மேக்ஸ். 3000க்கு மேலே அது எவ்வளோ இருந்தாலும் சரி, 5000, 10,000, 30,000, 60,000, 1 லட்சம் கட்டுற வீடுங்கள்லாம் கூட இருக்குது. ஒரு வீடு 1.5 லட்சம் எங்கே நான் சொல்ல முடியாது, சொல்கிறேன். அப்படிப்பட்ட வீடுகள்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி வீட்டுகளுக்கு நம்ம சோலார் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். இப்போது இந்த சோலார் பிஸ்னஸ்க்கு நாங்கள் வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, டார்லிங்கோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் என்னன்னு பார்த்தா இஎம்ஐ. எல்லாருக்கும் என்னென்னு சொன்னால், ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து சோலாருக்கு வந்த புதுசில் வந்து நான் யூடியூப்பை தட்டி பார்த்தேன், சோலார் வீடியோஸ்ன்னு தட்டி பார்ப்பேன். நிறைய தமிழ், மலையாளம், மராத்தி, ஹிந்தி, குஜராத்தி எல்லா பாஷையிலையும் சோலாரை பற்றி நிறைய பேர் கூவிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கூட இஎம்ஐ பற்றி தெளிவாக பேசலை. அப்போ தான் நான் பார்த்தேன், நமக்கு நிறைய வேலை இருக்குதுல்ல. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இஎம்ஐயில் ப்ராடக்ட் விற்கையில் டார்லிங் எங்கே இருக்குன்னா, இந்தியாவிலே 7வது இடத்துல இருக்குது. ஒரு காலத்தில் இந்தியாவிலே எனக்கு முதல் இடத்துல இருந்தோம். ஏன்னா அப்போ யாரும் முழிச்சிக்கல. இப்போ நிறைய பேர் முழிச்சிக்கிட்டாங்க. இப்போது அம்பானி, டாட்டா எல்லாருமே தொழிலுக்கு வந்துட்டாங்க. பஜாஜ், வசந்த், சத்யான்னு எல்லாருமே வந்து இன்றைக்கி இஎம்ஐயில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதையும் மீறி இந்தியாவில் இஎம்ஐயில் ப்ராடக்ட் விற்கிறதுல டார்லிங் 7வது இடத்துல இருக்குது. ஒரு மொபைல் ஆகட்டும், ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஆகட்டும், மக்கள் வந்து வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க? அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, வாங்குறாங்க. ஒரு மொபைல் இருக்குதுன்னு சொன்னால் 15 நிமிஷம் அந்த மொபைல் இல்லைன்னா, ஒரு மொபைல் உடஞ்சிருச்சுன்னா, ஏன்னா என்ன மாதிரி ஆளுனா 15 நிமிஷம் மேலே தாங்க மாட்டோம், அடுத்த மொபைல் வாங்கிடணும். அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு 2-3 நாள் தாங்குவாங்க. வீட்டில் ஒரு மிக்ஸி பழுதாகிடுச்சின்னு வச்சுங்க, காலையில் சொல்லிவிடுவாங்க, நைட்டுக்குள்ளே வேறு மிக்ஸி வாங்கி கொடுக்கணும், ராத்திரி உனக்கு சட்னி கிடையாது, பொடி இட்லி தான், பொடியும் எண்ணெயும் தான் சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ ஒரு பொருளுக்கு ஒரு தேவை இருக்குது. நாங்கள் விற்கிற ப்ராடக்ட் அது மொபைல் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஆகட்டும், ஏசி, வெயில் அடித்து வேறு வழி இல்லைன்னா ஏசி வாங்குவாங்க, ஃபர்னிச்சர், ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால தான் கஸ்டமர்ஸ் வாங்குகிறாங்க. இதை பொறுத்த மட்டும். ஆனால் அந்த ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் ஓரியன்ட். நாங்கள் உங்களை செலவு பண்ண வைக்கிறோம், ஆனால் அந்த செலவு இட் இஸ் நாட் அ ப்ரொடக்டிவ். உங்களுக்கு தேவை ஆனால் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுலேருந்து ஏதாவது வருமானம் வருதுன்னா சத்தியமாக கிடையாது. நீங்கள் வாங்குகிற காரு, பைக்கு, நாங்கள் கூட ஒரு கார் வச்சுட்டு, ஒரு இன்னோவா கார் வச்சுட்டுருக்குறோம். 5 வருஷத்துக்கு ஒரு மாத்திரம் 30 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி 10 லட்ச ரூபாய்க்கு விற்போம். 20 லட்ச ரூபா அதில் போச்சு. ஒரு டெப்ரிசியேஷன் இருக்குது, அதுக்கு டிரைவருக்கு சம்பளம் இருக்குது, பெட்ரோல் போடணும், இன்சூரன்ஸ் போடணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆக நம்ம விற்கிற ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் ஓரியன்ட். ஆனால் சோலார் எப்படி? இட் கிவ்ஸ் அஸ் இன்கம். மாதம் எத்தனை மாதத்துக்கு? 360 மாதத்துக்கு, 30 வருஷத்துக்கு இட் கிவ்ஸ் அஸ் இன்கம். ஆக ப்ராக்டிக்கலி நான் இதில் என்ன பார்த்தேன்னா, எவ்வளோ ப்ராடக்ட் விற்கிறோம், மக்களுக்கு நிறைய செலவெடுத்து விடுறோம். இந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து மக்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. we can enrich the customers, we can make them earn money month on month, year on year. அது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஓகே, இந்த சோலார் திட்டம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல, அதாவது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆதார் அட்டை, அஃப்கோர்ஸ் வீடு இருந்தால் ஆதார் அட்டை இருக்கணும், உங்கள் பேரில் ஒரு ஆதார் அட்டை இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு இபி பில் கட்டுவீங்க, அந்த இபி பில் காப்பி இருக்கணும், 3வது ஒரு பேன் கார்டு இருக்கணும், 4வது ஒரு பேங்க் பாஸ்புக் இருக்கணும். இதில் 4த்துலேயும் இந்த 4 டாக்குமெண்ட்லேயும் ஒரே பேர் இருக்கணும். நம்ம ஊரில் இருக்க பிரச்சனை என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு எழுத்தாவது மிஸ்மேட்ச் வரும் நிறைய இடத்துக்கு. அதாவது நம்ம ஆதார் அட்டையில் ஒரு பேர் இருக்கும், இபி பில் காப்பியில் போய் பார்த்தா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இல்லை பேங்க் பாஸ்புக்கில் சின்ன வித்தியாசம் இருக்கும், நீங்கள் அந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதை மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த 4 இடத்துலையும் பேர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, 100% மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளால் இது வாங்கி கொடுக்க முடியும், இந்த சப்சிடி வாங்கி கொடுக்க முடியும். இந்த 4 டாக்குமெண்ட் எங்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த அரசு மானியம் 78,000 எப்படி வருதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம மத்திய சர்க்கார் வந்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிக்கிறாங்க, பிஎம் சூரியகர் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு பேர் பிஎம் சூரியகர் ஸ்கீம். இதுக்கு வந்து மத்திய சர்க்கார் வந்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிக்கிறாங்க, ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு முதல் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட நாங்கள் டாக்குமெண்ட் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம்
உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எங்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அதை வச்சு நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது உங்கள் மொபைலுக்கு என்ன வரும், மோடிஜி படத்தை போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் போட்டுக்கலாம், உங்களுக்கு 78,000 அரசு மானியம் அப்படின்ட்டு இன் பிரின்சிபல் லெட்டர் ஒன்று வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும் உங்கள் மொபைலுக்கு. அது என்னென்னா ஃபீசிபிலிட்டி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு லெட்டர், ஒரு இன் பிரின்சிபல் சாங்ஷன் லெட்டர். அதுக்கடுத்து அந்த போர்ட்டல் என்ன கேட்கும், நீங்கள் இந்த சோலாரை வந்து கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா இல்லை பேங்க் லோனில் வாங்க போகிறீங்களா அப்படின்ட்டுது. பேங்க் லோன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க சேலத்தில், நான் வந்து 4 ரோட்ஸில் இருக்கேன், ஸ்டேட் பேங்க்கில் எனக்கு லோன் ஒன்று பிடிச்சோன்னா அதை நாங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டேட் பேங்க் அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ஆக இந்த போர்ட்டலில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எம்என்ஆர்இன்னு சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, இபி டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இபி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, பேங்கர்ஸ் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி சோலார் வெண்டார் இருக்கிறாங்க. இதில் எல்லாருமே இன்டர்லிங்க்டு. ஸோ அந்த பேங்க்குக்கு அந்த போயிடும். ஸோ அந்த பேங்க்கில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு பேங்க் லோன் வேணும்னா அந்த பேங்க்கில் போய், ஸ்டேட் பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அந்த பேங்க்லேருந்து ஃபீல்டு ஆஃபீஸர் வருவாங்க. உங்கள் வீட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு சர்வே பண்ணிவிட்டு அந்த பேங்க் லோனை உங்களுக்கு சேங்ஷன் பண்ணி எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அப்படி அந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், வித்தின் ஒரு 48 ஹவர்ஸில் பில் போட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம். டெலிவரி பண்ணிவிட்டு இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு டீம் அனுப்பிச்சிடுவோம். எங்கள் இன்ஸ்டலேஷன் வெண்டாருங்க உட்காந்துக்கார அந்த தம்பி சொன்னார், நான் ஒரு 300 இன்ஸ்டலேஷன் கிட்ட உங்களுக்கு பண்ணியிருக்கேங்க அப்படின்னாரு. ஸோ அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிடும். இன்ஸ்டலேஷன் பண்ணி முடித்த உடனே அந்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆளை வச்சு கோஆர்டினேட் பண்ணி லோக்கல் இபி ஆஃபீஸில் போய் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒரு மீட்ரு வாங்கி கொடுக்கணும். அந்த மீட்டருக்கு பேர் என்னென்னா பை டைரக்ஷனல் மீட்டர்பாங்க, டிஜிட்டல் மீட்டர்னு சொல்லுவோம், நெட் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், எப்படி வேணாலும் அது பேர் வச்சுக்கலாம். அந்த மீட்ரு எதுக்குன்னா, உங்கள் சோலார் சிஸ்டம் வந்து எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி பண்ணியிருக்குது, நீங்கள் அதில் எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கிறீங்க, அது போக கவர்மெண்ட்டோட கிரிட்டுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறீங்க, திரும்ப கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ வாங்கிக்கிறீங்க, இதெல்லாம் நெட்டாக கணக்கு போட்டு சொல்கிற சித்திரகுப்தன் தான் அந்த நெட் மீட்டர். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சோலார் போட்டுட்டீங்க வீட்டில், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 1000 யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிறீங்க 2 மாதத்தில். ஆனால் உங்கள் சோலார் வந்து 900 யூனிட் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 1000ல் 900 போனால் 100க்கு நீங்கள் பில் கட்டணும், 100க்கு பில் கட்ட மாட்டீங்க, அது 0. இதுதான் கணக்கு. ஸோ இந்த நெட் மீட்டரை வாங்கி கொடுக்கணும். இந்த நெட் மீட்ரு என்றைக்கு உங்கள் வீட்டில் வைக்கிறாங்களோ அதில் இருந்து எண்ணி கரெக்டாக ஒரு 10 நாளைக்குள்ளே, நார்மலாக நம்ம அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டில் சோலார் போட்டு முடித்த 40 நாளைக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 78,000 அரசு மானியம்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம அரசாங்கம் மானியம் தாரேன்னு சொல்லி, அதுவும் 40 நாளில் தாரேன்னு சொல்லி 10 நாளில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து உட்காருது. அதுவும் 10 பைசா கூட செலவு பண்ணாமல் அந்த மானியம் வந்து உட்காருதுன்னா இதுதான் முதல் தடவை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ப்ரொஃபஸருக்கு தெரியும், நம்ம நாட்டில் ராஜீவ்காந்தின்னு ஒரு பிரதமர் இருந்தார். இந்தியன் பாராளுமன்றத்தில் அவர் ஒரு வசனம் பேசினார். என்னென்னா, நாங்கள் ₹1 செலவு பண்ணால் கிராமத்தில் இருக்க ஆளுங்களுக்குலாம் 15 பைசா தான் போய் சேருது அப்படின்னாரு. பச்சை என்ன சொன்னார்னா 85 பைசா கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னாரு. மிடில் மேனுக்கு போயிடுது. இன்னும் ₹1 செலவு பண்ணால் 15 பைசா தான் பாக்கெட்டுக்கு போகுதுன்ட்டு. இந்த திட்டத்தில் அப்படி இல்லை. எப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க, டிபிடி, எப்போ வந்து நம்மளுடைய ஆதார், பேங்க் கார்டெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்னா லிங்க் பண்ணிட்டாங்களோ அப்போவே இந்த ஊழல் வந்து ஒழிஞ்சிருச்சு. 78 பைசா கூட நீங்கள் யாரும் கொடுக்க தேவையில்லை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வந்துடும். சரி, ஆக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கு அடுத்து நீங்கள் சோலாரை தேவைன்னா எங்களை மாதிரி வெண்டார் மூலமாக தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அப்போ வெண்டாரை சூஸ் பண்ணணும். அடுத்து நாங்கள் உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கணும். இதில் ஒன்று மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன், ஊடால உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடணும், ஒரு அஃபிடேவிட்னு சொல்லுவாங்க. அந்த அஃபிடேவிட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், எந்த சோலார் போடுறோம், எந்த பேனல், எந்த இன்வெர்ட்டர், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது இல்லாமல் 5 வருஷம் நாங்கள் உங்களுக்கு வந்து பராமரிப்பு உத்தரவாதம் கொடுக்கணும். இந்த மானியம் ஸ்கீமில் சோலார் போடுறவங்க அத்தனை வெண்டாரும் எங்களை மாதிரி ஆளுங்க அத்தனை பேரும் உங்களுக்கு 5 வருஷம் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கணும். 5 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் நாங்கள் அதை பார்த்துக்கணும். அதுவும் அதில் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் அப்லோட் பண்ணால் தான் என்னாகும், மானியம் வரும். ஸோ மானியம் வந்து கடைசியாக வருது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் இது நடக்குது. அதனால் இது ஒரு பெரிய, நிறைய பேருக்கு என்னென்னு சொல்ல, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அந்த பயம்லாம் போய்டும். அப்போ சப்சிடி இப்போ வந்துடும் அப்படின்றது. இப்படி தான் சப்சிடி வந்துட்டுருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடுமா. இப்போ இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றது என்ன சொல்கிறோன்னா, நம்ம நார்மலாக நான் இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை யாரெல்லாம் ஒரு 5000லேருந்து 5000க்கு மேலே பில் கட்டுறீங்க, கொஞ்சம் கை தூக்க முடியுமா? மோர் தேன் 5,000 to 6,000 rupees எவ்ரி 2 months. ஓகே, அதாவது நம்ம ஒரு நடுத்தர குடும்பம்னு வச்சுக்குவோம். 2 ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷினு, டிவி,
ஒரு மிக்ஸி கிரைண்டரு, அதே மாதிரி ரெண்டு வாட்டர் ஹீட்டர்லாம் வச்சுக்கிறாங்க, 2 ஃபேன் அப்படிலாம் இருக்குன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 5000லேருந்து 6000 பில் வரும். தட் மீன்ஸ் மாதத்துக்கு ஆவரேஜாக 3000 பில் வரும். இப்படி 3000 பில் வரவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் போடணும் அப்படின்றோம். 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் அப்படின்ற என்னென்னா 1000 வாட்ஸ். ஒரு சோலார் பேனல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. 4 அடிக்கு 7 அடி, கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு டபுள் மடங்கு சைஸில் இருக்கும். 4 அடிக்கு 7 அடி சைஸில் இருக்கும் அந்த சோலார் பேனல். அந்த மாதிரி 6 சோலார் பேனல் போடணும். ஒரு சோலார் பேனல் ரஃப்லி 550 வாட்ஸ். அப்போ 6 × 550 3300 வாட்ஸ். இதை 3300 வாட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை 3.3 கிலோவாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ யூனிட் கிடைக்கும்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 4.5 யூனிட் பவர் கிடைக்கும் உங்களுக்கு. 4.5 யூனிட் இபி பவர் கிடைக்கும். ஸோ 1 கிலோவாட் 4.5 யூனிட் அப்படிங்கும்போது 3.3 கிலோவாட் நமக்கு எவ்வளோ கொடுக்கும், 14.85, கிட்டத்தட்ட 15 யூனிட். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூனிட் கிடைக்குது, 445 யூனிட். ஸோ இந்த 445 யூனிட் இன்ட்டு நாங்கள் 6 ரூபா 50 பைசான்னு எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இதுவே தப்பு, 6.50 எடுக்கக்கூடாது, 8 ரூபா 40 பைசா எடுக்கணும் குறைஞ்சபட்சம். நான் 6.50 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எனக்கு 11.55 வந்தது. நீங்கள் ஒருத்தர் ஒரு டேரிஃபில் இருப்பீங்க, குறைஞ்சபட்சம் எங்கே இருப்பீங்கன்னா அந்த 6 ரூபா 50 பைசாவில் இருப்பீங்க. ஸோ அந்த 445 இன்ட்டு 6 ரூபா 50 பைசா போட்டிங்கன்னா 2896. ரஃப்லி ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2900 மாதத்துக்கு ஆவரேஜாக சேவ் ஆகும். ரைட்டு. இந்த 2896 ரூபா ஒரு 3000 வச்சுக்குவோம். 3000 இபி பில் சேவ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் 3.3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடணுன்னு சொன்னேன். அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா 2,10,000. இந்த 2,10,000 அரசாங்க மானியம் எவ்வளவு, 78,000. அதுபோக பாக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,32,000. 2,10 இன்வெஸ்ட் பண்ணோம், 78,000 சப்சிடி நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம். பாக்கி 1.32 தான் இருக்குது. இந்த 1.32க்கு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு 10,42,000 உங்களுக்கு பெனிஃபிட், 10,42,000. இந்த கணக்கும் கரெக்டானு பார்த்தா இதுவும் தப்பு. ஏன் தப்புன்னா, அடுத்த 30 வருஷத்தில் உங்கள் இபி டேரிஃப் எங்கே இருக்கும், 50 பைசாவாக இன்க்ரீஸ் பண்ணி அது எங்கே இருக்குன்னா சராசரி குறைஞ்சபட்சம் 13 போய் நிற்கும். சராசரி 30 இயர்ஸோட வெயிட்டட் ஆவரேஜ் எங்கே இருக்குன்னா 13 இருக்கும். அப்போ இந்த பெனிஃபிட் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா 20 லட்ச ரூபாயில் போய் நிற்கும். 1,32,000 இன்வெஸ்ட் பண்ணி மாதம் 3000 சம்பாதிக்க முடியும்னா அது சோலாரில் முடியும். அனைவருக்கும் வணக்கம். படி சரி, இந்த அருமையான நல்ல வாய்ப்பு. நான் நிறைய இடத்துல பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் இவ்வளோ பெரிய செய்தியை கேட்கறதுக்கான வாய்ப்பை எனக்கு விகடன் குழுவினர் கொடுத்துருக்குறாங்க. முதல் நன்றியை நான் அவர்களுக்கு மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். சோலார் பற்றிய செய்தியை மிக அருமையாக நம்முடைய ஐயா நவராஜ் முருகன் அவர்கள், அவருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, கேட்க மாட்டேன், இருந்தாலும் எவ்வளவு சரளமாக சொல்கிறார் பார்த்தீங்களா, கேட்க ஆச்சரியமாக இருக்குது. இவர் சொன்ன பிறகு தான் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நம்ம பல பேர் ஸ்க்ரீனை பார்த்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் அப்படியே சரளமாக சொல்கிறார். அது காரணம் என்னென்னா அந்த தொழிலை அவர் நேசிக்கிறார். அதனால தான் இப்போ என்ன கூட கேட்பாங்க, அந்த பாட்டு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. நானும் பாட்டை பிட்டு வச்சுக்கிட்டா சொல்ல முடியும், சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, விட்டு கொண்டு போனாலுமே அது எங்கே இருக்குன்னு தெரியாது சில பேருக்கு, அப்படி திணறிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு செய்தி அவர் சொல்கிறாருக்கிறப்போ அவர் அந்த தொழிலை நேசிக்கிற அந்த தன்மை தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதோட எங்கேருந்து அவர் தொடங்கி வந்தார். அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக 2,000 கோடி 3,000 கோடிலாம் சொல்கிறாரு. தெருக்கோடியை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் ஆகுது. ஆனால் அத்தனை கோடிகள்ங்கிறப்ப அதை காட்டில் முக்கியமாக ரொம்ப எளிமையாக இருக்கார். நேரம் இந்த 2,000 கோடினா 4-5 பவுன் செட்ஸ் வரணும், கூட 2 கன்மேனாவது வந்திருக்கணும். விலகு அப்படின்னு சப்படி இறுக்கிவிடுவேன் அப்படின்னு இருப்பாங்க. யார் வர்றா 2,000 கோடி அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வர்றாரு. கிளியை பார்த்துட்டேன் நான் அவரை. ரொம்ப இயல்பாக இருந்தார். அந்த எளிமை தாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் சரி எப்போவும். அதோட அவர் சொன்னார் பாருங்கள், இப்போ அவர் ஏசிங்கிறாரு அதுங்கிறாருன்னு சொல்ல நாங்கள் உங்களுக்கு செலவை இழுத்து விடுறோம், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னாடி இப்போ வரவை கொண்டு வந்துட்டோம், அதையும் முடித்தார். படத்தை சுப மங்களமாக முடிச்சிட்டார். எவ்வளோ லாபம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். உண்மையாக ஒரு காலத்தில் நம்மெல்லாம் எதெல்லாம் ஆடம்பரம்னு நினச்சோமோ இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் அத்தியாவசியம்தான்.
வேறு வழியே கிடையாது. வேணுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. என்ன அளவுக்கு அதிகமாக வந்ததுனால அந்த அதிகமான கார்கள், அதிகமான டூ வீலர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கான சாலைகள், அகலங்கள் இதெல்லாம் பத்தலை இன்னும். அது உண்மையும் கூட. இப்போ நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்ப இப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப, ஜப்பான் போயிருந்தப்ப அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் நம்பித்தான் எனக்கு பாஸ்போர்ட் காட்டுவேன். நான் போயிருந்தப்போ ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் புல்லட் ட்ரெயின், நான் புல்லட் ட்ரெயினில் போயிட்டு வந்தேங்கிற விஷயத்தை என் நண்பர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சிட்டாரு. நானும் தினம் புல்லட் ட்ரெயினில் தான் போகிறேன்னாரு. நம்ம ஊரில் புல்லட் ட்ரெயினே இல்லையே அப்படின்னேன். நான் புல்லட்டில் போய் ட்ரெயினில் போவேன் அப்படின்னாரு. அவர் பைக்கு புல்லட் வச்சுருக்காராம், அதில் போய் அது புல்லட் ட்ரெயின் சேர்த்து சொல்லிட்டார் அவர். அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் என்ன போட்டிருக்கு தெரியுங்களா, ஒரு ட்ரெயின் வர்ற நேரம் அப்படின்னா 8 மணி 10 நிமிடம் 11 வினாடி. ஆச்சரியம், 11 வினாடி. நமக்கு சிரிப்பாக வருது. 11 வினாடிக்காவது வர்றதாவது, 11வது வினாடி வருதுங்க. அப்படியே வருது. அதனுடைய வேகம் வந்து 250 கிலோமீட்டருக்கு மேலே வேகம் இருக்குது. இப்போ நம்ம ஏறின பிறகு நான் அந்த பக்கத்துக்கு ஒருத்தர் கேட்டேன், இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குமே, எப்படிங்க இதை கிராஸ் பண்ணுறது, எப்படி இறங்குறது அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கையில் டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த டிக்கெட்டில் நீ இறங்க வேண்டிய இடம் இருக்குல்ல, அதில் அதுக்கு நேரம் இருக்க டைம் போட்டிருக்குல்ல, அதில் இறங்குனீங்கன்னா அந்த ஊர் இருக்கும் அப்படின்னார். இப்போ நான் விளங்குறப்பான்னு சொல்கிறேன்னே, இப்போ நான் வந்தது, இப்போ நான் மதுரையிலேருந்து புறப்படுறேன்னு வச்சுக்கங்களேன், சேலம் வரணும். நான் மதுரையில் மத்தியானம் 1 மணி கிளம்புறேன்னு வச்சுக்கங்களேன், 2 மணி திண்டுக்கல்னு போட்டுன்னு சொன்னீங்களேன், இறங்குனா திண்டுக்கல் இருக்கணும். 3 மணி 3:30 கரூர்னு போட்டிருந்தா இறங்குனா கரூர் இருக்கணும். 5 மணி சேலம் போட்டால் இறங்குனா சேலம் இருக்கணும். அப்படி இருக்குது அந்த டிக்கெட்டில். எங்கே நம்ம ஊரில் வந்துருமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒரு விஷயத்தில் எவ்வளோ தீர்மானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இந்த இதுக்கு கூப்பிட்ட போதே நான் பாலமுருகன் சொன்னேன், நான் கட்டாயம் வந்து பேசுகிறேன். நான் வீடு எனக்கு சொந்த ஊர் சோழவந்தான் தான் இருக்கிறது. இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன். வாடகை வீட்டில் தான் முதல்ல அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அப்புறம் சொந்த வீடு கட்டி 2005 வந்துட்டேன், கேட்க நகருக்கு வந்துட்டேன். நான் வீடு கட்டினப்பேங்க அந்த பில் என்னுடைய என்ஜினியர்கிட்ட சொல்கிறேன், மேலே சோலார் போடுங்கிறேன். 2005 நான் சொல்கிறேன், வேணான்ட்டார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. வேணாம், வெட்டி செலவு, அட போயா அப்படின்ட்டு திருப்பி நான் எவ்வளோ முயற்சி பண்ணி இப்போ நான் போட்டு ஒரு 4-5 வருஷம் தாங்க இருக்கும். நான் என்ன கேட்டாலும் சரி, அதுக்கு ஆகிற செலவு இருக்கு பாருங்க, அதுக்கு இன்னொரு வீடு கட்டிடலாம். இப்படியே சொல்லி 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 தள்ளி போட்டு கொண்டு வந்து நான் இப்போ கொண்டு வந்தேன். போட்டு அவர் சொன்ன மாதிரி அதை வாங்கி அந்த மீட்ரு பொறுத்த ப்ராப்ளம்லாம் உண்டு. அந்த மீட்டரை கொண்டு வந்து இறக்கி எல்லா வேலையும் பார்த்து இப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த பராமரிப்புங்கிற விஷயந்தான் இன்னும் எனக்கு புரியலை. அது கரெக்டாக சொன்னீங்க நீங்கள், அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரியே இப்போ அந்த இடத்த பூரா அடைச்சிரும். வந்த உடனே இந்த நம்ம ஆளுங்களுக்கு எப்போ பார்த்தாலும் குறைதான் கண்டுபிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர்கிட்ட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா நமக்கு மனசோர்வு வந்துடும். டீ குடிப்போமா, டீ குடிச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படிம்பாங்க. சரி அப்படி நடந்தவெல்லாம் என்னங்க ஆனாங்க, சாப்பிட்டவன் செத்து போனாயா 3 பேர். ஐயோ இவனோட எப்படிடா பேசுறது, இப்படியே பேசுனா என்ன ஆகும்? இடத்த அடைக்குங்கிறான், மேலே இதாக இருக்குங்கிறான், அதாகும் அப்படியாகும், வேணாம் போடாதீங்க. அது அவர் சொன்ன மாதிரியே நான் இந்த பிளானு நானே தாங்க வச்சுக்கிட்டேன். எனக்கு இவங்கெல்லாம் நான் தமிழ் தான் படிச்சிருக்கேன். என்ன அனுபவம் தெரியுங்களா? நான் அப்போ தான் சொன்ன மாதிரி நான் பார்க்காத நாடு இல்லைங்க, போகாத ஊர் இல்லைங்க. நான் பணக்காரனும் கிடையாது, பெரிய தாதாவும் கிடையாது. நான் தாத்தா தான், என் பேரன் பேத்திக்கு நான் தாத்தா தான். அப்புறம் நான் எப்படி எல்லாத்தையும் பார்த்தேன்? நான் படித்த தமிழும் என் கல்வியும் என்னை உலகம் பூரா கொண்டு போச்சு. அதான் உண்மை. இப்போ எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி இது வேணும், அது எது தேவை? வெப்ப நாடுகளில் சொன்ன மாதிரி அங்கே காத்தாடி முக்கியம் இல்லை, ஏசி முக்கியம். அந்த ஏசிங்கிறது என்னென்னா அவர் சொன்ன மாதிரி சுவாசம் மாதிரி. அது இல்லாமல் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கறி காணா போயிடுவீங்க அப்படியே. அது வந்து ஆடம்பரம் இல்லை, அது வந்து வேணும். அதே மாதிரி ஹீட்டர் இல்லாத வீடு இல்லை. நான் இதில் பார்த்தேன், ரஷ்யாவில் அந்த ஹீட்டர் நம்ம தலைமாட்டில் வச்சுருக்கணும்.
எதுக்காகனா நீங்கள் என்ன குளிருக்கு போட்டால் இது பொத்திக்கிட்டாலும் அந்த ஹீட்டர் இருந்தால் தான் அந்த ரூமை வார்மாக வச்சுருக்கோம். அது ஒரு காரணம். இதெல்லாமே நம்ம இல்லாத நாடு நம்ம நாடு. அதான் ஆச்சரியம். நம்ம ஊரில் தாங்க சூரியன் காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகுது. தெரியுமா உங்களுக்கு? உண்மையிலே சொல்கிறேன் நான். அப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இங்கே என்ன வேணுங்கிறத முதல்ல மக்களுக்கு தேவை என்ன அது வேணும் பார்க்கணும். அதுக்கான பொருள்களை தேடுற போது அந்த வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிற அந்த முறை சொன்னாங்க பாருங்க. ஒரு சின்ன இதில் வாடிக்கையாளர் இழந்துடக்கூடாது. அந்த பேங்க்கு போயிருக்கார் ஒரு ஆள், இப்படி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த கேஷ் கவுண்டரில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அந்த கண்ணாடி போட்டவர் ஒரு வள்ளியான்னு. உடனே பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொன்னாரான், ஏன் அவன் தான் இந்த பேங்கை காப்பாற்றுறானா, நாங்கள் காப்பாற்ற மாட்டோமா? அவன் என்னைக்கு ஜாயின் பண்ணா தெரியுமா? வியாழக்கிழமை. நான் என்னைக்கு ஜாயின் பண்ண தெரியுமா? நான் புதன்கிழமை. நான் மனுஷன் இல்லையா சார்? இதுக்கு தான் உங்கள்கிட்ட வர்றதில்லை நான். தெரியுதா? சில பேர் நெருங்கவே முடியாது. இப்படி பேசுனா எப்படி இருக்கும்? எதுக்காக அவர் தேடுறார்? அவர்னா அவர் 4 நோட்டை கூடவா கொடுப்பாரு? இல்லைங்க சார், வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னாலே போதுங்க, பாதி வேலை முடிஞ்சு போச்சு. டாக்டர் கொஞ்ச நேரம் கூட பேசிட்டாலே நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க. அவர் பேசலைன்னாலே பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பிளட் டெஸ்ட்டு இந்த ஸ்கேன்லாம் வாங்கி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாருன்னு வைங்க, அதுவும் கண்ணாடியை கழட்டி மாட்டிக்கிட்டாரு, கேன்சர் தான் அப்படி நினச்சிடுவோம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இத்தனை பாடு இருக்கும். அது அந்த மாதிரி எளிமையாக பேசுறது, அந்த கஸ்டமர்ஸ்ட்டை எப்படி அவங்கள வரவேற்கிறது. ஒரு நிமிஷத்தில் ஒரு கஸ்டமரை இழக்கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஞாபக சக்தியெல்லாம் எப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லட்டுங்களா, எங்கள் அம்மா என்னை பலசர கடைக்கு அனுப்புகிறப்ப, பலசர கடை என்ன கடைக்கு அனுப்புகிறப்ப ஒரு 10 பொருள் சொல்லிவிடுவாங்க. கால்னா கருப்பட்டி, கால்னா தீப்பட்டி, கால்னாக்குது, அது வாங்க அது வாங்க இது வாங்க இது வாங்க. எழுதி கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கிடையாது. எல்லாம் நான் அதை சொல்லிக்கிட்டே ஓடுவேன். கால்னா கருப்பட்டி, கால்னா தீப்பட்டி, கால்னா. போனால் அங்கே போனோடனே நாட்டு சக்கரை இருக்குது பாய் வேணுமான்னு கேட்பார், பூரா மறந்து போயிருங்க. திருப்பி ஓடியாருவேன். இப்படி ஓடி ஓடி வந்தேன் இல்லையா. ஆனாலும் நான் ஒரே கடைக்கு போவேன். ஏன் தெரியுமா? அவர் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வெள்ளை கட்டி கொடுப்பார் எனக்கு, அவ்வளோதான். இந்த சந்தோஷம் என்னன்னா, எத்தனை தடவை வேணாலும் இந்த கடைக்கு என்னை போக வைக்கும். இது ஒன்றும் அவர் எனக்கு வேறு லஞ்சமெல்லாம் கொடுக்கல. எனக்கு பிடிச்சதை அவர் சந்தோஷத்தோடு கொடுக்குறார். குழந்தை முகம் சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி கொடுக்குறார். அனுபவம்னு ஒரு விஷயம் சொன்னார் பாருங்கள். நீங்கள் வாங்க எங்களுடைய இதுக்கு வாங்க, கடைக்கு வாங்க, அந்த அனுபவத்தை நுகருங்க அப்படிங்கிறாங்க. அது வேணும். அதுக்காக இப்போ நீங்கள் சொன்னபடி நிறைய பணம் கட்டிக்கிட்டு இருந்தோம். சோலார் போட்ட பிறகு நீ பாதிக்கு மேலே அதில் குறைஞ்சிருக்கிறது நான் அனுபவித்த ஒரு உண்மையான ஒரு செய்திங்க. கட்டாயமாக சொல்கிறேன். இது நல்ல பயனுங்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டு, நான் எலக்ட்ரிக் பில் கூட காட்டுறேன். எதனால் அப்படின்னா, மிச்சம் பிடிக்கணும் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இங்கே சூரிய வெப்பம் நல்லா கிடைக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேலும் நம்ம மின்சாரத்தெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்குது. எப்படி பெட்ரோலுக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் அதுக்கு அடுத்து மாற்று எரிசக்தி என்னன்னு பார்க்குறோம். காற்றுலேருந்து பார்க்குறோம், சூரிய வெப்பத்திலேருந்து பார்க்குறோம், அனல் மின்சாரம் பார்க்குறோம். அனல் மின்சாரம், புனல் மின்சாரம் வரிசையாக சொல்கிறோம். இதில் இந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த சோலார் மூலமாக சூரியனுடைய அந்த அருமையான பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? கர்ணன் படத்தில் அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த தன்னுடைய தந்தையாகிய சூரியனை வணங்குற போது அந்த பாட்டு எழுதிப்பாருங்க. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு. அதில் சூரியனுடைய ஆற்றல் எதான்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம் மட்டும் இல்லைங்க, வெப்பமும் தருகிறது. அதுதான் முக்கியம். வெளிச்சம் மட்டும் இல்லை, வெளிச்சம்ங்கிறது லைட்டு. அது என்ன, ஹீட்டு, சூடு கொஞ்ச நேரத்தில் வருது இல்லையா. அந்த சூடு வர்றப்ப அது அந்த சூட்டை என்ன பண்ண போகிறோம்? அது நம்ம வேஸ்ட்டாக விட்டுக்கிட்டே இருக்கோம். அதை பூரா வாங்கி வச்சுக்கிட்டா பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா நமக்கு என்ன மிச்சம்? இதுதான் சோலார். இப்போ நீங்கள் நான் கார்லேயோ ரயில்லையோ பயணப்படுறப்ப, இல்லாட்டி விமானத்துலேயோ பயணப்படுறப்ப
எங்கெல்லாம் இந்த சோலார் இருக்குங்கிறத பார்த்தா எனக்கு என்ன ஏரியா, நான் ஒன்றும் இதில் கம்பெனி வைக்கலைங்க, ஆனால் மகிழ்ச்சி அடைவேன். என்ன தெரியுங்களா, அந்த புகை இல்லை, தூசி இல்லை, நெருப்பு இல்லை, ஆனால் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இதுதான் அதில் இருக்க உண்மையான ஒன்று. நீங்கள் இந்த பெட்ரோலில் ஓடுற காரில் வந்த புகையை பார்த்துட்டு எவ்வளோ பயந்தோம். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதோட இப்போ நான் ஜனவரியில் அமெரிக்கா போனேன். முதலே சொன்ன மாதிரி தான், இப்போ போயிட்டு வந்தேன். இந்த ஜனவரி மாதம் போயிட்டு வந்தப்போ ஐயா கூட சொன்னார், இப்போ சமீபத்தில் டாலஸ் போயிருந்தீங்களான்னு கேட்டார், டெக்சாஸ் மாநிலத்துக்கு. ஆமாம் சார் ஐயா போயிருந்தேன்னே, என் பையன் அங்கே இருக்கான்னு சொன்னார் ஐயா. சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க, ஆமாம், சாட்சியோடு தான் நான் பேச வேண்டியிருக்கு. நான் போய் பார்த்து வந்ததில் என்ன வியப்பு தெரியுங்களா, இப்போ அவர் சொன்னார்ல சோலார் கார், அடுத்து வீட்டு உபயோகம் போக சோலார் காரும் சோலார் 2 வீலர் சொன்னார்ல, பேட்ரி, அதில் டெஸ்லா கார் பார்த்தேன். நான் 20 நாள் இருந்திருந்தேன்னு சொன்னால் ஒரு 50 டெஸ்லா கார், எலான் மஸ்கினுடைய காருங்க. இந்த டெஸ்லா யாருங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது, இந்த பேரே ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் பேசிகிட்டு இருக்கேன். ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் இயர் சேர்றவங்களுக்கு மோட்டிவேஷன் என்ன பேச கூப்பிடுவாங்க. பேசி முடித்தோடனே ஏதாவது கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டாருங்க, நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவ்வளோ தூரம் சொன்னீங்க, அவர் காலத்திலேயே வாழ்ந்த கவனிக்கப்படாத ஒரு விஞ்ஞானியை விட்டுட்டீங்கன்னா அந்த பையன். எனக்கு ஆச்சரியம், என் வயசுக்கு நான் சொல்லலாம், அந்த பையன் இப்போ தான் படிக்க வந்திருக்கான். டெஸ்லா தானான்னு கேட்டேன், ஆமான்ட்டான் அந்த பையன். அப்படி என்ன தெரியுங்களா, அந்த டெஸ்லா ஈக்குவல் டு தாமஸ் ஆல்வா எடிசனுங்க. ஆனால் அவருக்கு பிழைக்க தெரியல, காப்பிரைட் வாங்க தெரியல. அவர் தான் விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ மாநகரத்தில் பேசின போது அங்கே அந்த ஒலிப்பதிவு கருவி மின்சார கருவிகள்லாம் போட்டு கொடுத்தவர் அவர் தான். அதோடு மட்டுமில்ல, இவரோட விவேகானந்தரோட ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கார். அவருடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. அந்த பேரை தான் எலான் மஸ்க் எடுத்து டெஸ்லான்னு வைக்கிறார் தன்னுடைய கம்பெனிக்கு, டெஸ்லா கம்பெனிக்கு. அந்த கார், நீங்கள் அந்த கார் பார்த்தாலும் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, என்ன அறிவுங்கிறீங்க இந்த காருக்கு. நம்ம வர்றோம்னா கதவு திறக்குதுங்க தானா. நம்ம காராக இருந்தால் எல்லா கதவும் திறக்கும், நான் சென்றால் எல்லா கதவுகளும் திறக்கும். அப்படிலாம் ஒன்றும் திறக்காது, அந்த கீ நம்மகிட்ட இருந்தால் திறக்கும். ஏறி உட்காந்தா போதுங்க, எங்கே போடும்னு சொல்லிட்டா கொண்டு போயிடுதுங்க. ஸ்டியரிங் பிடிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், சிக்னலாக நிற்குது, இந்த ஸ்க்ரீனில் காட்டுது. பக்கத்தில் ஒரு வண்டி வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துகிட்ருக்கு, இன்னொரு வண்டி நம்மளை முந்த பார்க்கு, எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வருதுங்க. நம்ம இடையில ஏதாவது கை வச்சு வச்சுக்கிட்டோம், ஒன்றும் சும்மாரே நீ இப்போ கொஞ்சம் நேரம் பேசாமறே அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஏதாவது கோளாறு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது கண்டபடி வஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருந்தது. எல்லாத்த காட்டில் என்ன தெரியுங்களா, இறங்கி அப்படி காரில் இருந்து இறங்கின உடனே கிளாப் வருதுங்க, கை தட்டுதுங்க. நீ நல்லா கார் நம்ம ஒன்றும் ஓட்டல, அதான் தான் ஓடிச்சே, கை தட்டு. அந்த குழந்தைகள்லாம் நின்று அதை கேட்டுட்டு போகுதுங்க. இந்த காருடைய ஒன்றும் இல்லை, முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டில் வந்து அந்த காரை அப்படி ப்ளக் பாயிண்டில் இது போடுறாங்க, சார்ஜ் போட்டுறாங்க, அவ்வளோதான். பெட்ரோல் பல்க் போக வேண்டாம், மின்சாரத்தை இது பண்ண வேண்டாம், ஒன்றுமே இல்லை, சார்ஜ் போட்டுறாங்க, அவ்வளோதான். ஓகே சார், 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு 78,000 சப்சிடி வரும்ன்றீங்க, அதுவும் வந்து 1 மாதம் கழித்து வரும். இப்போ என்கிட்ட 2 லட்ச ரூபா இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம அரசாங்கம் இதுக்கும் ஒரு அருமையான ஸ்கீம் வச்சுக்கிறாங்க. அது என்ன ஸ்கீம்னா, மதுரைக்காரர் ஒருத்தர் வந்து என்ன ரொம்ப நேரமாக சிரிச்சு பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்கன்னாரு. நான் அந்த ஸ்பீக்கரை இது பண்ணிக்கிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். இன்னைக்கு உற்பத்தி ஆகிற சோலாரை இன்னைக்கு யூஸ் படுத்துகிறா மட்டும்தான் எனக்கு மிச்சம், மீதி இருக்கிறதுக்கு அமௌண்ட் தான் தருவாங்கன்னு சொல்கிறாங்க.